தலைவர் ஸ்டாலின் முடிவு பண்ணாருன்னா இந்த இந்தியாவுல காங்கிரஸை தவிர்த்து பிஜேபியை தவிர்த்து மூணாவதா ஒரு அணியை உருவாக்க முடியும். பிரதமர் வேட்பாளரா தலைவர் ஸ்டாலின் யாரை நியமிக்கிறாரோ அவங்க பிரதமரா ஆக முடியும். வணக்கம் வலைதள நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்று கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதுக்குள்ளே ஏன் அவரை கடுமையா விமர்சிக்கிறீங்க? அவர் கொஞ்சம் நேரம் வேணும்ல, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டு, நான் என்ன கேட்கறேன், டைம் இப்ப வேணும்னு கேட்கறவங்க ஏன் எடுத்ததும் முதலமைச்சர் ஆகணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க? 26ல ஆட்சியை பிடிச்சே ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. இப்ப நிர்வாகம் பண்ணும் போது மட்டும் எங்களுக்கு டைம் வேணும்னு கேக்குறீங்க. அவர் என்ன சொன்னார்? சொடக்கு போட்டு சொன்னார்ல ஒவ்வொரு மேடைகளையும். பிரச்சாரத்துக்கு போனப்ப ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ஃப்ரீ பஸ் விடுவோம் மகளிருக்குன்னு சொன்னீங்க. இன்னும் விடல. திட்டத்தை பரிசீலிக்கணும்னு சொல்றீங்க. குற்றங்கள் நடக்குது. இது வரைக்கும் 25 கொலைகளுக்கு மேல நடந்து போச்சு. ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள், 19 பாலியல் குற்றங்கள் நடந்து போச்சு. இரட்டை கொலைகள் 4 நடந்துருச்சு. ஆனா இது வரைக்கும் இதை பத்தி ஒரு பிரஸ் மீட் கூட விஜய் கொடுக்கல. உதயநிதி அவர்களை என்ன தகுதி இருக்குது அரசியல் வர்றதுக்கு? எடுக்கதான் அவர் வந்து எம்எல்ஏ ஆக்குனாங்க, அமைச்சர் ஆக்குனாங்க, துணை முதல்வர் ஆக்குனாரும் சொன்னீங்க. ரைட்டு, உங்களுடைய அமைச்சர் ஸ்ரீநாத் யாரு? அவருக்கு எதன் அடிப்படையில் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? எம்எல்ஏ சீட்டு வரை கொடுத்தீங்க. ரைட்டு, அதுக்கு அடுத்தது உடனே அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அப்ப இத்தனை நாளும் உங்க கட்சியில உழைச்சவங்களுக்கு நீங்க கொடுத்த பரிசு இதுதானா? பல கட்சியில இருந்து மாறி வந்தவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்தீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி ஒரு தூய சக்தின்னு சொல்லிக்கிறீங்க? டெல்லிக்கு போயிட்டு வந்த விமானத்தோடைய டெல்லியில நீங்க பார்க்கிங் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் பே பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்த செலவு மட்டுமே முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசோடைய நிதி. இது யார் வீட்டு காசு? இது திமுகவை நீங்க விமர்சனம் செஞ்சீங்க. இது மாதிரி கஜானாவை வலிச்சு எடுத்துட்டாங்க, தேவையில்லாத செலவு பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வேணும்னா காமன் போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டியதாங்க. நீங்க வந்து விமானத்துல எல்லாரும் கூட போக வேண்டியது தானே. உள்நாட்டு விமானத்தை பயன்படுத்த வேண்டியது தானே. உங்களுக்காக தனி விமானத்தை பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன? பிரஸ் மீட், டெல்லியில பிரஸ் மீட் கேக்குறாங்க, பிரஸ் மீட் கொடுக்கல. அப்படியேப்பட்ட ஜெயலலிதா அம்மால இருந்து கருணாநிதியில இருந்து எல்லாருமே பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. இன்றைய தலைவர் ஸ்டாலின்ல இருந்து உதயநிதியில இருந்து எல்லாருமே மைக்கு காட்டினா அவங்க கேட்கற 1-2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் போறாங்க. ஆனா நீங்க முழுக்க முழுக்க மைக்கை தவிர்த்துட்டு ஓடக்கூடிய அவசியம் தான் என்ன? ஏன் மீடியாவை பார்த்து பயப்படுறீங்க? அதான் உங்களுக்கு சாதகமா சில மீடியாக்களை வச்சிருக்கீங்கல்ல, அவங்கள்ட்ட கேள்விகளை எழுதி வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இந்த நாட்டுல சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை, உண்மைன்னு நம்பக்கூடிய விஷயமே இந்த மீடியால போடக்கூடியதுதான். ஆனா நிறைய மீடியா நண்பர்கள் தேவையில்லாம சில பேருக்காக தனிப்பட்ட முறையில நீங்க வீடியோ எடுத்து போறது, பதிவு போறது, அவங்களுக்காக ஃபேவரட்டான நியூஸை சொல்றதுனால நீங்க சொல்ற நியூஸை உண்மைன்னு நம்பிட்டு இன்னும் இங்க பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நான் தமிழ்நாட்டுலதான் இருக்கனானே எனக்கு தெரியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல எல்லாம் வடக்கன்ஸை கலாச்சிட்டு இருந்தோம். வடக்கன்ஸ் அவனுங்க எல்லாம் வந்து அறிவில்ல